உங்ககிட்ட இருந்து பேங்க் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் 4 வேஸ்ல சார்ஜ் பண்றாங்க. அது எப்படி ஸ்டாப் பண்றதுன்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். ரீசெண்டா RBI என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, பேங்க்ஸ் borrowers கிட்ட இருந்து டாக்டிக்கலா 4 வேஸ்ல இன்ட்ரெஸ்ட் எக்ஸஸா சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, பேங்க்ஸ் பெஞ்ச்மார்க் ரேட்டோட ஸ்ப்ரெட் அண்ட் எக்ஸஸா ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க. RBI என்ன கண்டுபிடிச்சிருக்குன்னா, இந்த லெண்டர்ஸ் போடுற இந்த ஸ்ப்ரெட் ரேட் வந்து நாட் ஜஸ்டிஃபையபிள் அண்ட் டிரான்ஸ்பரண்ட். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, பேங்க் கிட்ட இருந்து இந்த இன்ட்ரெஸ்ட்கான பிரேக்கப் வாங்கணும். அது மாத்திரம் இல்லாம இந்த பேங்கோட ஸ்ப்ரெட்டையும் மற்ற பேங்கோட ஸ்ப்ரெட்டையும் கம்பேர் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, எப்பெல்லாம் RBI பாலிசியில ரேட் கட் வரும்போது பேங்க்ஸ் வந்து ரேட்டை இமீடியட்டா கட் பண்ண மாட்டாங்க. வேற ஏத்தும் போது மாத்திரம் இமீடியட்டா ஏத்திடுவாங்க. எப்பெல்லாம் RBI பாலிசி வரும்போது நம்ம க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டு, ரேட் கட் வரும்போது பேங்க் கோஆர்டினேட் பண்ணிட்டு நம்ம மெயில் போட்டு நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அந்த RBI பாலிசியில சொன்ன மாதிரியே குறைச்சிக்கணும். நமக்கு பேங்க் லோன் கொடுக்கும் போது நம்ம சிபில் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் லோன் கொடுப்பாங்க. அந்த டைம் நம்ம சிபில் ஸ்கோர் கம்மியா இருக்கும் போது நமக்கு ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. வெளியில இருக்க லோனை ரீபே பண்ணிட்டு சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து பேங்க் கிட்ட பேசிட்டு நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிக்கலாம். நம்ம இன்ஃபார்ம் பண்ணாதான் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க. இல்லைன்னா ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம பே பண்ணிட்டு இருப்போம். ஃபைனலி நிறைய borrowersக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எப்படி ஃப்ரேம் பண்ணிருக்காங்க, அது எப்படி சேஞ்ச் பண்றது ஐடியாவே இருக்காது. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, பேங்க்ஸ் கிட்ட இருந்து கிளியர் டாக்குமெண்டேஷன் வாங்கணும். பெஞ்ச்மார்க் இன்ட்ரெஸ்ட் என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எந்த பேங்க் ஃபாலோ பண்ணலையோ RBI ஆம்புட்ஸ்மேன் மூலமா நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம்.